1800களிலே ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அந்த வீட்டிலே எப்போதும் ஜெபம் இருந்து கொண்டே இருக்குமாம். திடீரென்று கல்லடிப்பாங்களாம். அவருக்கு பாடல்களை பாட வேண்டும் என்று ஆசை. பாடல்களை பாடுவார். பாடல்களை எழுத வேண்டும் என்ற ஆசை. பாடல்களும் எழுதினார். இது எங்கு போய் பாடுவது? ராயபுரம் பகுதி இப்போ இருக்கிற மாதிரி அப்பல்ல. 1800களிலே இங்கே இருக்கின்ற மீனவ மக்கள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த உலக மீட்பர் ஆலயத்தை உருவாக்கியவர் தான் சா பரமானந்தம் மாயர் அவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் நற்செய்தி கூட்டங்களை நடத்துகிறார்கள், ஆத்ம மீட்சி கூட்டங்களை நடத்துகிறார்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இன்னும் ஒரு சில பாதிரியார்கள், இன்னும் ஊழியக்காரர்கள் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம் பகுதியிலே 1930லேயே நம்மால் அறியப்பட்ட ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் தான் சா பரமானந்தம். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்க போகிறேன், தப்பா நினைச்சிடாதீங்க. நாம கீர்த்தனை பாட்டு பாடுறோமா? அது தெரியல. ஏன் இந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த 3 நாட்களிலே நாம் பாரம்பரியமான காரியங்களை எதையெல்லாம் நாம் தவற விட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி விட்டு நான் செல்லலாம் என்று ஆசைக்கிறேன். அழகாக ஒரு பாடல் சொல்லியிருப்பார் பரமானந்தம் ஆசிரியர். ஆண்டவரே, நான் தினமும் உன்னை தேடி வருகிறேன். தினம் தினம் என்னுடைய வாழ்க்கையிலே சோதனையான காலங்களில் கூட என் சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு நடக்க வருகிறேன். நான் செத்து விட்டவன், செத்துப்போன மனிதன், எனக்குள் நீ ஜீவனை தாரும் ஆண்டவரே. நான் இந்த உலகத்திலே என்னை போல பாவி ஒருவனும் கிடையாது. நான் உம்மை நம்புகிறேன், உம் சிலுவையை சுமந்து கொண்டு வரப்போகிறேன். நீர் என்னுடைய வாழ்வை மாற்றும் என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலை நாம் கேட்போம். அருள் நாயகனே அம்பரதீசா, ஆதியாய் நின்ற பேர் அருள் நீரை பாசா. அருள் நாயகனே அம்பரதீசா, ஆதியாய் நின்ற பேர் அருள் நீரை பாசா. மருள் பவனாசா மனுகுலராசா, மருள் பவனாசா மனுகுலராசா, மகிமை அடைந்த மகத்துவ நேசா. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே. தினமே கீர்த்தனை 179வது பாடல். திரள் என் பாவங்கள் தீர்த்திடவாரா, திரள் என் பாவங்கள் தீர்த்திடவாராய். தீமை மறந்து நல் சீர்பெற கூறா, கரல் குணமாற்றி கணிந்தனை சேராய். கரல்
இந்த பாடல் நம் திருச்சபையை தோற்றுவித்த பரமானந்தம் ஐயா அவர்கள் எழுதிய பாடல். சரி, இன்றைய நாளிலே நாம் சிலுவையும் கீர்த்தனையும் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவையை எப்படி கீர்த்தனை பாடலோடு ஒப்பிட முடியும்?